video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it serious. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கல்யாணத்துக்கு முன்ன என் புள்ள ஹீரோ. யோ யார் நீ? என்ன கேட்ட? அவர் வேலைக்கு போகும்போது வைஃப் தூங்கிட்டு இருப்பாங்களா? ஆமா. How do I tell you? நாங்க பார்த்த பொண்ணு விட்டுட்டு உன் இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ணு வந்த அன்பையே. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தண்ணி நீ இப்ப கேட்டா ஒரு அரவர் விட்டு வரும். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ராஜாவோட குழந்தை இங்க இருக்கும். அதான் வர்கீஸ். அம்மாவோட கவனிப்பு சிறப்பா இருக்கா, மனைவியோட கவனிப்பு சிறப்பா இருக்கா? நல்ல கொஸ்டின் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அம்மா வந்து மூட்டுகளோட குடத்தை தூக்கிட்டு போகணும், நீங்க மட்டும் ஆர்வ ஃபில்டர்லாம் போட்டு சூசா இருப்பீங்களோ? வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மாறின சம்பவம் இருக்கா? இருக்கு, அது முக்கியமா இருக்குது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவன் முன்னாடி சீலை கட்டலன்னு மருந்தே குடிச்சிட்டான். சேலை கட்டல மருந்து இல்ல புரியல. அன்னைக்கு நான் கொஞ்சம் உசாரா தான் சார் மருந்து குடிச்சேன். உசாரா மருந்து குடிக்கிறானா? ஐயோ ஐயோ. ஏய் மூளை கட்டப்பல, ஏய் முட்டாப்பல, ஏய் மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். மருமகளும் கூட வந்துட்டாங்க, கரெக்ட் தானே? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கடைக்கு போனா போனா மா வயசு ஆகுது, நடந்து போமா, அப்பதான் கால் வலி இருக்கு. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். இப்போ பாத்தீங்கன்னா சாப்பிட தட்டு கூட தேய்க்க மாட்டான். இப்போ போய் பாக்குறேன், சாமான் தொலைக்கிறேன் சார் வீட்டுல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்படி பாக்குறேன், என்னம்மா வயிறு வலிமா மேரிமாக்கு? அதான் சார், இப்போ நான் அவங்கள உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வா. விஷயத்தை மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிள்ளையாண்ட என்ன சொல்லுவீங்க? அதான் சார், என் மேல கொஞ்சம் அன்பாரு. அப்படிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தட்டை தூக்கிட்டு தெருவுக்கு போற நிலைக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்லை, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். சும்மா சொன்னேன். வண்டியில இடம் பத்தலன்னு சொல்றது என்னன்னா, மச்சினிச்சியை கூட்டு போற அளவுக்கு வண்டியில இடம் இருக்கு, அம்மாவை கூட்டு போய் இடம் இல்லையா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? உங்க மருமகளை பத்தி உங்க பையன் சொல்லிருப்பீங்கல்ல? சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் சும்மா. ஓ அப்படியா விஷயம்? ஆக்சுவலா அவங்கள ஒரு வேலை செய்ய சொன்னா அவங்க ஒரு டக் வாக் பண்ணிட்டு வேலை செய்வாங்க. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.